ஒரு நாள் இரவு ஒரு பெண் வந்து தன்னுடைய பணியை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்து ரொம்ப நேரம் இருட்டிட்டு, அப்போது வந்து கிளம்பலாம் அப்படின்னு அவசரமாக தன்னோட உடைமைகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி வர்றாங்க. அப்போ அந்த ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால. அப்போது அவங்களோட உள் மனசில் ஏதோ சொல்கிற யாரோ அவங்கள பார்க்குற மாதிரி இருக்குன்னு. அப்போ பின்னாடி திரும்பி பார்க்காங்க, தூரமாக ஒரு மனுஷன் நின்னார். அப்போ அவங்க முதல்ல கண்டுக்கிடலை, யாரோ யாரோ நிற்கிறாங்க, தூரமாக நிற்கிறாங்க அப்படின்னுட்டு அவங்க கண்டுக்கல. திரும்ப அவங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் அவங்க கிட்ட ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இருக்குது. அப்போ இவங்களுக்கு பயம் உண்டாயிட்டு போக போக பார்த்தா அந்த நபர் கிட்டேயே வந்துட்டார். அப்போ இவங்களுக்கு ரொம்ப பயம், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இந்த நபர் நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வராரு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ பக்கத்தில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இதுக்கு மேலே வேறு வழியில் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகிறாங்க. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஊர் என்ன பேரன்லாம் விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து நீங்கள் அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்களோட நண்பர்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. நான் அந்த மாதிரி வந்தேன், கம்ப்ளைண்ட் பண்ணேன், கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே அப்போ தான் அவங்களோட நண்பர் வந்து 0 FIR அப்படிங்கிறத வந்து ஒன்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் திரும்பியும் போய் சொல்கிறாங்க. 0 FIR பற்றி பேசினோடனே அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது 0 FIRனால் என்ன, இது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க, எமர்ஜென்சிக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கு இங்கே ஒரு குற்றம் நடக்கு அப்படின்னா நம்ம வேறு இந்த பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த இதில் உள்ளவங்க, வேறு வட்டத்தில் உள்ளவங்க, நீங்கள் அங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு. ஆனால் இந்த 0 FIR அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எந்த போலீஸ் ஸ்டேஷன்னாலும் வந்து நம்ம FIR பதிவு செய்யலாம். இந்த சட்டம் வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, வர்மா கமிட்டி 2012ஆம் ஆண்டு டெல்லி நிர்பயா பாலியல் வன்முறை சம்பவத்திற்கு பிறகு பெண்கள் பாதுகாப்பு சட்டங்களை வலுப்படுத்த இந்திய அரசால் அமைக்கப்பட்டது. இதோட தலைவர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் JS வர்மா அப்படிங்கிறவர். அமைக்கப்பட்ட ஆண்டு 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். அறிக்கை சமர்ப்பித்த தேதி வந்து 23 ஜனவரி 2013ஆம் ஆண்டு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான சட்ட திருத்தங்களை வந்து இந்த 0 FIR வந்து பரிந்துரைக்கிறது. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தெரியாத உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க.